கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் அன்பின் வார்த்தைகளை தெரிந்து கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் ஒருபோதும் மாறாதவர். ஹல்லேலூயா. இதோ அவர் உனக்கும் எனக்கும் முன்கூட்டியே சில காரியங்களை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் நம்முடைய காரியங்கள் ஆயத்தமாக இல்லை, சில காரியங்கள் நடக்கவில்லை என்று நாம் நினைக்கின்றோம். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் அவர் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அநேக காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களும் நாம் முன்கூட்டியே ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறோம். அதுபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவானவர் உன்னையும் என்னையும் அவர் உருவாக்கினார், உண்டாக்கினார். அது மாத்திரமல்ல, சில காரியத்திலே நமக்கு அவர் சொல்லும்போது அதை நாம் உண்மையாக ஏற்றுக்கொள்ளும் போது, அதன்படி நாம் செய்யும்போது அவர் நமக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும். ஆதியாகமம் 22 பார்க்கும்போது ஆபிரகாம் 100 வயது ஆன போதும் அவருக்கு பிள்ளை இல்லாத இருந்த போது ஒரு பிள்ளையை தேவன் கொடுத்தார். அது கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய மகனை எனக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, அவன் சொன்ன மாதிரியே அவன் செய்யும்போது கர்த்தர் அவனுக்கு முன்கூட்டியே தேவன் அவனுடைய பிள்ளையை பலி கொடுக்காதபடி அவர் ஆயத்த பண்ணி ஒரு புதிரிலே ஆடு சிக்க வைத்து அவர் அதை கொடுத்து அவர் பலி கொடுக்க தேவன் முன்கூட்டியே ஆயத்த பண்ணி வைத்தார். ஆதியாகமம் 22 ஃபுல்லாக வாசிக்கும் போது ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ பின்னாக புதரில் தன் கொம்புகள் சிக்கிக்கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்போது ஆபிரகாம் போய் அதை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் என்று பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, என் அன்பானவர்களே, அவன் விசுவாசத்தை தேவன் சோதித்து அறிந்தபோது அப்போது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவிடமிட்டும் போயிட்டு திரும்பி வருகிறோம் என்று சொல்லிவிட்டு சென்றான். ஆனாலும் அந்த மகன் நடக்கிற மகனாக காணப்பட்டான். அந்த விறகுகளை அவன் தலைமையிலே வைத்து கொண்டு போகும்போது அந்த மகன் கேட்டான், நாம் எங்கே போகிறோம்? தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லிவிட்டு அந்த மலைக்கு சென்றார். அந்த மலைக்கு போகும்போது எந்த சூழ்நிலையில் அவர்கள் போயிருப்பார்கள் என்று நோக்கி பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். இதோ ஆபிரகாமுக்கு தேவன் பார்த்து கொண்டார். ஆபிரகாம் தேவனோடு கூட சஞ்சரித்தான். அவரோடு விசுவாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உன்னையும் என்னையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, தேவாதி தேவன் உன்னையும் என்னையும் இந்த உலகத்தில் அழைத்தது ஒரு உண்மையுள்ள காணப்படுகிறார். விசுவாசத்தோடு காணப்படும் போது இல்லாத இருக்கிற போல தேவன் அழைக்கிற தேவன். ஆனாலும் தேவன் பாருங்க, அவன் பிள்ளையை கட்டி அந்த கட்டில் மேலே படுக்க வைக்கும் போது கூட அந்த பிள்ளை கேட்கவில்லை. அவனை விசுவாசம் அப்பா பார்த்து கொள்வார். ஆனாலும் ஆபிரகாம் சொன்னார், நம்முடைய அப்பா பிதாவானார் பார்த்து கொள்வார். சிக்கி கொண்டிருந்த ஆட்டை கொண்டு வந்து பலி கொடுத்தான் என்று பார்க்கின்றோம். கண்மான தேவ ஜனம், இந்த வார்த்தை கேட்கிறவர்களே, இது முதல் வார்த்தை. அடுத்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் நம்மோடு கூட பேசுவார். தொடர்ந்து வார்த்தையை கேளுங்க, விசுவாசத்தோடு இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.